ஆண்டின் பொதுக்காலம் 17வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 14 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 12 வரை. இன்று திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதை குறித்து நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்கிறோம். ஏரோதும் ஏரோதியாலும் நமக்கு படிப்பிக்கும் செய்தி என்ன? 1. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் திருமண உறவில் பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். மரண பரியந்தம் வரை ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். மரணம் மட்டுமே திருமண பந்தத்தை பிரிக்கும் ஒரே வழியாகும் என்று இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. ஏரோதும் ஏரோதியாவும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டபோது அவர்களுடைய துணைவரும் துணைவியும் உயிரோடு இருந்தனர். மார்க்கு பிரிவு 10 அருள்வாக்குகள் 11-12. தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்று இயேசு கூறுகிறார். பவுலடியார் 1 கொரிந்தியர் பிரிவு 7, 10, 11 சொல்லுகிறார், திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்லுவது இதுவே: மனைவி கணவரிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது. அதே போல கணவரும். இது என்னுடைய கட்டளை அல்ல, மாறாக ஆண்டவருடையது. அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும், அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும். கணவரும் மனைவியை விட்டுவிடக்கூடாது என்று கூறுகிறார். 2. கணவன் மனைவி இருவரும் தங்கள் இல்லத்தை கடவுளின் அருளோடும் அருட்கரத்தோடும் வழிநடத்த வேண்டும். ஏரோது அந்திப்பாஸ் தனது திருமண வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு வலுவான வழிநடத்துகின்ற தலைவராக இருந்ததில்லை. மாறாக பலவீனமானவர், உணர்ச்சிக்கு தீனி போட்டு அடிமையானவர், சுயநலவாதி. அவர் தனது அபிலாஷைகளை திருப்திப்படுத்திக் கொள்ளவே வாழ்ந்தார். ஏரோதியா ஒரு சூழ்ச்சி செய்கின்ற ஒருவர், தந்திரக்காரி, பழிவாங்கும் குணமுடையவர். தன்னை விமர்சிப்பவன் கடவுளின் மனிதராக இருந்தாலும் அவரை விட்டு வைக்க தயங்கியதில்லை. ஏரோது ஒரு கையாலாகாத ஆளாக இருந்ததால் ஏரோதியா அவரை தன் குற்றச் செயல்களுக்கு நன்கு பயன்படுத்தி கொண்டார். ஒரு குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஏரோதும் ஏரோதியாகவும் அவருடைய மகளும் நமக்கு சான்றாக இருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் தங்கள் குடும்பத்தில் ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். கடவுளோடு ஆழமான உறவில் இருக்க வேண்டும். கடவுளோடு ஆழமான உறவு இருக்கின்ற போது மனைவியோடும் கணவரோடும் பிள்ளைகளோடும் ஆழ்ந்த உறவில் இருக்க முடியும், நம்பிக்கையோடு வாழ முடியும். குடும்பத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். காழ்ப்புணர்ச்சி இருக்கவே கூடாது. சூரியன் மறைவதற்குள் நாம் நம்முடைய அன்றைய செயல்களுக்கு மன்னிப்பை கேட்க வேண்டும். விமர்சனங்களை திறந்த மனதோடு அணுக வேண்டும். கணவன் மனைவியின் நலத்தை முன்னிறுத்த வேண்டும். மனைவி கணவனின் நலத்தை முன்னிறுத்த வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளின் நலத்தை முன்னிறுத்த வேண்டும். இப்படி பிள்ளைகளை நன்கு வளர்க்க வேண்டும். சிறிய வயதிலிருந்தே அவர்களை குடும்ப ஜெபத்திலும் ஞாயிறு மறைக்கல்வி திருப்பலியில் பங்கு பெறும் வகையில் அவர்களை வழிநடத்த வேண்டும். அதோடு 3. இன்றைக்கு இன்னொரு செய்தியும் கொடுக்கப்படுகிறது. ஏரோது குடிபோதையில் வாக்கு கொடுத்தான். மகிழ்ச்சியான தருணங்களில் வாக்கு கொடுக்கக்கூடாது. சோகமான தருணங்களில் முடிவு எடுக்கக்கூடாது. ஆண்டவரிடத்திலே நம் குடும்பத்திற்காக ஜெபிப்போம். ஆமீன்.